கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 4/8/2025 திங்கட்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் 1:16 அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். For from his fullness we have all received grace upon grace. கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளை நம்மையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவர் உடைய வார்த்தை கிருபை மேல் கிருபை. அந்த கிருபைகளை குறித்து சற்று இந்த நாளிலே வேத வசனத்தின் ஆதாரத்தோடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை குறித்து நாம் சிந்திப்போம். ரோமர் 5:2 சொல்கிறது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். Through whom we have gained access by faith into this grace in which we now stand, and we rejoice in hope of the glory of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிருபைக்குள் பிரவேசிக்கக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 1:6-7-8 வாசிக்கும் பொழுது, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். To the praise of his glorious grace which he has freely given us in the one he loves. In him we have redemption through his blood, the forgiveness of sins in accordance with the riches of God's grace that he lavished on us with all wisdom and understanding. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 5:20 சொல்லும் பொழுது, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். The law was added so that the trespass might increase, but where sin increased, grace increased all the more. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைத்தான், ஆண்டவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. ஆனால் இந்த கிருபை குறித்ததான தவறான உபதேசங்களும் இன்றைக்கு அதிகமாக ஜனங்கள் மத்தியில் பெருகி கொண்டே தான் இருக்கிறது. கிரேஸ் என்று சொல்கிற மாத்திரமல்ல, ஹைப்பர் கிரேஸ், அதிகமான கிருபைகளை குறித்து அதிகமாய் பேசி தேவனுடைய வசனத்தை விருதாவாய் போக்கடிக்கிறவர்களாய் அநேகர் காணப்பட்டு கிருபை பேசிக்கொண்டே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்குள்ளே இன்னும் ஜனங்கள் இருக்கிறதை குறித்து பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த கிருபை யாரைத்தான் சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னால், சங்கீதம் 32:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். The Lord's unfailing love surrounds a man who trusts in him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமேனால் நம்மை தேற்ற ஆரம்பிக்கும், நம்மை ஆறுதல் படுத்தும், நம்மை தைரியப்படுத்தும். 119 நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. May your unfailing love be my comfort according to your promise to your servant. அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய கிருபை தேற்றுகிறது. அந்த கிருபை எப்பொழுது நமக்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால், எல்லாமே நம்மளை விட்டு விலகி போகும் பொழுது, யாரும் நம்மோடு கூட உடன் இல்லாத பொழுது, இந்த விதமான சூழ்நிலைகளிலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார்.
Though the mountains be shaken and the hills be removed, yet my unfailing love for you will not be shaken, nor my covenant of peace be removed, says the Lord who has compassion on you. கர்த்தர் எல்லாமே விலகி போனாலும் நம்மை விட்டு விலகாத தேவ கிருபை தொடர்ந்து நம்மை வழி நடத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபை குறித்து எரேமியா 33 அதிகாரத்தில் 11 வசனத்தில் நல்ல பெரிய வசனம், நீளமான வசனம். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகளின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். The sounds of my joy and gladness, the voices of bride and bridegroom, and the voices of those who bring thank offerings to the house of the Lord, saying, give thanks to the Lord Almighty, for the Lord is good, his love endures forever. For I will restore the fortunes of the land as they were before, says the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆலயத்தில் என்று பாடும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் தேசத்தினுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பலகீனத்தோடு இருக்கும் பொழுது இந்த பலகீனத்து நேரத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 12:9, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். He said to me, my grace is sufficient for you, for my power is made perfect in weakness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. He gives us more grace. That's why scripture says God opposes the proud but gives grace to the humble. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையோடு நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God opposes the proud but gives grace to the humble. இந்த புதிய நாளிலும் புதிய காலவெளியிலும் திங்கட்கிழமை இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரங்களிலும் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாய் விளங்குவதாக. கர்த்தர் கிருபை பெருகுமையானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆயுசு நாட்கள் பெருகுகிறது. கிருபை பெருகும் பொழுது வாழ்வதற்கான ஹல்லேலூயா வாழ்வாதாரம் உண்டாகிறது. கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகும் பொழுது சுகவாழ்வு உண்டாகிறது. கிருபை பெருகும் பொழுது சுகம் உண்டாகிறது. ஆகையினாலே இன்னும் தேவை. சார்மையான கர்த்தருக்குள் மறைந்த பரிசுத்தவாட்டி மிஸ்ஸஸ் சாராள் நவரோஜ் ஊழியக்காரம் எழுதியிருக்கிறாங்க, இன்னும் தேவை கிருபை தாருமே என்று சொல்லி. அந்த கிருபை இன்னும் எதிர்பார்ப்போம். தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த புதிய நாள் கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படட்டும். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் உம்முடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. முடிவில்லாத இரக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் காண்பித்து ஒரு நாளும் ஆச்சரியமாய் அற்புதமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபைக்குள்ளே நடத்தி பாதுகாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து விசேஷமாக ஆண்டவரே கர்த்தருக்கு ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உடைய கிருபை அதிகமாய் எங்களை சூழ்ந்து கொள்ள, வியாதிகள், பலகீனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய கிருபை எங்களை வழிநடத்த பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளில் பேசுகிறதான வார்த்தைகளை நீங்கள் மாத்திரம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படாதபடி இந்த கிருபையை மற்றும் பெற்றுக்கொள்ள தயவு கூர்ந்து இதை நீங்கள் அப்படியே
மற்றவர்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் தயவு செய்து அதை செய்யுங்கள். அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் இந்த லிங்கை ஷேர் பண்ணும்படியாய் நாங்கள் இதோடு கூட அந்த இமேஜ், இந்த வசனத்தை அனுப்பியிருக்கிறோம், அதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணும்படி, மற்றும் எங்களுடைய மர்சி ஆர்ட் சர்ச் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி. ஹல்லேலூயா. அதில் இருக்கிற ஷார்ட்ஸ், அதோட வீடியோ மெசேஜஸ் மற்றவர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிருபை உண்டாகட்டும்.